இது ஒற்றன்செய்தி.com ஒற்றன்செய்தி.com நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த புத்தகம் படத்தினுடைய பாடல்கள் இந்த படத்தினுடைய இயக்குனர் விஜயாதிராஜ் கேட்ட வகையில் நான் உருவாக்கி தந்தது. இதில் மொத்தம் 5 பாடல்கள். 4 பாடல்கள் வந்து படத்தில் இருக்கும், ஒரு பாடல் வந்து ஆடியோவில் மட்டும் இருக்கும். இந்த படத்தினுடைய ப்ரமோ சாங்காக அது செயல்படும். இந்த முதல் பாடலை பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தில் ஒரு ஹீரோ, அவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ட்ரிப்ளிகேட் மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மேன்ஷன் நண்பர்கள். மேன்ஷன் வாழ்க்கைன்னா உங்களுக்கு தெரியும், பெரிய கட்டுப்பாடு கட்டுக்கோப்பு இல்லாத ஒரு சுதந்திர வாழ்க்கை. அந்த மனப்பான்மையை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு அறிமுக பாடலாக படத்தினுடைய துவக்கத்தில் வர ஒரு பாட்டு தான் இந்த ஃபஸ்ட்டு சாங். இது வந்து முத்துக்குமார் அவர்கள் எழுதின வந்த விலைக்கு கேட்டு கேட்டு வானவில்லை வாங்கி மாட்டுன்ற ஒரு பாட்டு. 2வது பாட்டு வந்து நான் ஏற்கனவே உருவாக்கி வச்சுருந்த ஒரு பாட்டு, ஒரு உணர்வு பயமான ஒரு மெலிதான ஒரு உணர்வு உள்ள ஒரு டுவேட் சாங். இந்த பாட்டு வந்து தற்செயலாக கேட்க நேர்ந்தார் விஜயாதிராஜ். அவர் கேட்ட உடனே இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுரா, நான் இந்த பாட்டை படத்தில் பயன்படுத்திக்கிறேன். அப்போ நான் கூட அவர்கிட்ட கேட்டேன், உன்னோட படம் வந்து ரொம்ப கமர்ஷியல் மசாலா படம், என்டர்டெய்னர், ஃபாஸ்ட்டாக போகணுன்னு நினைக்கிறேன், பட் இது ஒரு சாஃப்டான ஒரு ரொமான்டிக் டுவேட் ஆச்சு, இது உனக்கு ஒத்து வருமானு. இது நல்ல பாட்டு, இதை நான் விடவே மாட்டேன், என் படத்தில் வரணும்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டார். அந்த பாட்டை வந்து எழுதுனதும் முத்துக்குமார் தான். மெல்ல பூக்குதேன்ற பாட்டு. 3வது பாட்டும் ஒரு டுவேட். அப்போ என்ன தீர்மானித்தோம் நாங்கன்னா, போன டுவேட் சாஃப்ட் ஆயிடுச்சு, இந்த டுவேட் கொஞ்சம் பேசியாக ஃபாஸ்ட்டாக ஒரு மாடர்ன் ட்ரெண்டியாக பண்ணலான்னு சொல்லி உருவாக்கணும். இது விஜய் எழுதினார். சே தட் யூ லவ் மீன்னு ஒரு சாங். இதை பேங்காக்கில் போய் ஷூட் பண்ணுறதா முதல்ல பிளான் பண்ணிக்கிட்டார். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மியூசிக் இது கமிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இதை அவர் கல்யாண் கோரியோகிராஃப் பண்ணி அழகாக ஸ்டைலிஷாக என்டர்டெய்னிங்காக பண்ணியிருக்கிறாங்க. 4வது பாட்டு இந்த படத்தில் வந்து ஒரு கிளப் சாங், ஒரு டிடெக்டிவ் ஒரு விஷயமாக தேடி கிளப்புக்கு வரும்பொழுது அங்கே இருக்கிற ஒரு பாடல் சூழ்நிலை. இந்த கிளப் சாங் வந்து எழுதினதும் விஜய் தான், மெட்டாலிக்கான்னு சொல்லி. இந்த பாட்டு வந்து பாடியிருக்கிறவங்க வந்து மாதங்கி. இந்த பாட்டை வந்து கிளப் சாங், ஒரு வழக்கமாக தமிழ் சினிமாவில் காலகாலமாக வர ஒரு சீக்வன்ஸ் தான் கிளப் சாங். ஆனால் அந்த பாணியில் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராக் மாதிரி உருவாக்கலாமான்னு நான் கேட்டேன். தாராளமாக பண்ணலான்னாரு. அந்த பாணியில் தான் இந்த பாட்டை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இந்த 4 பாடல்கள் தவிர 5வது பாடல் நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரோமோ சாங். இந்த பாட்டு வந்து படத்தில் இந்த பணம்ன்றது இந்த புத்தகம் படத்தில் ஒரு முக்கியமான எலிமெண்ட். அது என்னன்றது உங்களுக்கு படம் பார்க்கும்பொழுது தெரியும். அதை அடிப்படையாக வச்சு இந்த சாங் எனக்கு பண்ணணும்னு சொல்லி விஜயாதிராஜ் கேட்டார். மதன் கார்கி கிட்ட அதை நாங்கள் சொல்லி 123 நாடுகளில் பயன்படுத்துகிற கரன்சி பேரை வச்சு பல்லவியை உருவாக்குனார். நான் கொடுத்த டியூனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருந்துச்சு. பட் அப்பாவும் பையனும் உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து தே நோன் ஃபார் ரிசர்ச் ஒர்க். ஒரு பாட்டு எழுதணுன்னா இன்டர்நெட்டில் போய் அவ்வளோ ரிசர்ச் பண்ணி தான் ஒரு பாட்டே உருவாக்குவாங்க, இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம். அப்படி அவர் எழுதின ஒரு அழகான பாட்டு, பணத்தோட நல்ல கெட்ட விஷயங்களை பற்றி எழுதியிருப்பார். இது பென்னி தயாள் பாடியிருக்காரு. இந்த பாட்டு தான் ப்ரமோ சாங். இந்த ப்ரமோ சாங் வந்து இளைஞர்கள் விரும்புகிற மாதிரி ஒரு ட்ரெண்டியாக ஒரு ஹெவி மெட்டல் ஸ்டைலில் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இந்த 5 பாடல்களையும் புத்தகம் படத்தில் நீங்கள் விரும்புகிற வகையில் நாங்கள் உருவாக்கணும்னு சொல்லி சேர்ந்து படைச்சிருக்கிறோம். இதை உங்களுக்கு நாங்கள் வழங்குறதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதை கேட்டுட்டு நீங்கள் தரப்போகிற விமர்சனங்களில் தான் நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய மிஷனில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கோன்றதை நாங்கள் விளங்கிக்குவோம். We dedicate the 5 songs of புத்தகம் to you all dear viewers.